ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிய நோக்கம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு போறதுக்கு ரொம்ப நோக்கம் இருக்கும். எப்பவுமே இந்த ஒரே இடத்துல அப்படி இருக்கிறதுக்கு நம்ம விரும்ப கூடாது. சில பிள்ளைங்க பாருங்க, திருமணமானா நான் எங்க அம்மா விட மாட்டேன், எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். அந்த சூழ்நிலையை என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இங்க ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க. இங்க இருமுனா தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, காலாமத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டத்திற்காக தாங்கள் பிசிக்கலா நான் கஷ்டப்படுறேன், மென்டலி நான் கஷ்டப்படுறேன்றதுக்காக தயவு செய்து நீங்க பழகின இடத்திலேயே இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு போறாருன்னா, நீங்க கஷ்டத்தின் நடுவில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா, கர்த்தர் ஏதோ உங்களை குறிச்சு ஒரு பிளான் பண்றாரு, ஏதோ கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க பிள்ளைகளை கொண்டு போறாரா, தயவு செய்து உங்க பிள்ளைகளை விடுங்க. கஷ்டப்படுறாங்களே என் பிள்ளை, வருத்தப்படுறாளே என் பிள்ளை, அழுறாளே, அழட்டும். ஏன்னா அழுதாதான் அவளை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு நமக்கு தெரியல, எதுக்கு அள வைக்கிறாருன்னு தெரியல. கர்த்தர் காரணம் இல்லாம அள வைக்க மாட்டாரு. காரணம் இல்லாம அந்த பிள்ளை கண்ணீர் சிந்தாது. அவங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சத்தத்துல ஒருவேளை யாரும் இல்லாம தனிமையா இருக்கிறீங்களா?